உண்மையாகவே காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. கேரளா சம்மந்தி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி குழம்பு வச்சு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு இது செய்ய போகிறோம். அதே போல் பேச்சுலராக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாதத்தை மட்டும் வடித்து இதை போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இப்போயே தெரிஞ்சிருக்கோம் நம்ம கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டேன். அடுப்பை வச்சுக்குவோம். சட்டி சூடாகட்டும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் இது மாதிரி தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வரமிளகா, காஞ்ச மிளகா ஒரு 6-7 மிளகா, சின்ன சின்ன மிளகா இருக்கனால நான் வரமிளகா எடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 4 துண்டு இஞ்சி, தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது மாதிரி கீத்தாக எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் முக்கியமான ஒன்று, நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் இதை வதக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயத்தை இதில் வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்குவோம். இப்போ அதே எண்ணெயில் வரமிளகாய் போட்டுக்குவோம். அது கூடவே புளி எடுத்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா அதிலே ஒரு வதக்குவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வரமிளகாயும் புளியையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்குவோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 துண்டு இஞ்சி, இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டோம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த கலருக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இதை நல்லா உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா சுட சுட சாதம், அது கூட இந்த சாமந்தியை வச்சு நல்லா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல. நம்மக்கிட்ட ஒரு அப்பளவு இருந்துச்சுன்னா போதும், சூப்பராக சாப்பிட்றலாம். இப்போ இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தாளிப்போட சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா, துவையல் அதே இதில் ஈக்குவலாக இருக்குது. இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுனால ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குது. நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே தாளிப்போட துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நம்மளோட ஐக்கானில் செக் பண்ணி பாருங்கள். தாளிப்போட தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. கேரளா சம்மந்தி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.